ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நீங்க திருமலைக்கு தரிசனம் போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, அக்டோபர் மாசம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் ஓப்பனிங்கோட அஃபீஷியல் அப்டேட் டிடிடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன தேதிகளில் என்னென்ன தரிசன டிக்கெட் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட் உடனே வெப்சைட்ல அப்டேட் ஆனதும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அக்டோபர் மாசத்துல இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டோட ஓப்பனிங் டேட் வந்து ஒரு வீடியோவா வந்து ஷேர் பண்ணியிருப்போம். சேம் அதே டேட்ல தான் புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஒரு சில புக்கிங்கோட டேட்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. வாங்க அதை பத்தின டீட்டெயில்ஸும் இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ரீசன்ட் டேஸ்ல நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் மாற்றங்கள் இல்லை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முக்கியமான பிரச்சனைகளை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க பார்த்த விஷயங்களை ஷேர் பண்றது மூலமா அடுத்து போறவங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிடிடியோட புக்கிங் போர்ட்டல்ல எல்லா புக்கிங்கோட அஃபீஷியல் அப்டேட்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அக்டோபர் மாசத்துல புரட்டாசி சனிக்கிழமைகள் 2 சனிக்கிழமைகள் வருது. அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல நமக்கு வந்து அக்டோபர் மாசத்துல வருடாந்திர பிரம்மோற்சவம் திருமலையில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரம்மோற்சவமும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அக்டோபர்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலும் கூட. பிரம்மோற்சவத்துல வரக்கூடிய கருட சேவை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. ஸோ அதனால நீங்க பிரம்மோற்சவ நாட்கள்ல தரிசனம் போறதுக்கு ஐடியாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட்கள் புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஆஃப்லைன்ல க்ரௌடு வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால நீங்க நேரடியா போயிட்டு தர்ஷன் பார்க்கறதுக்கு மணிக்கணக்கில் காத்திருக்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படலாம். ஸோ அதனால அந்த டைம்ல கன்ஃபார்மா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிங்க. எப்போவுமே முதல் புக்கிங்கா வந்து எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அது இந்த மாசம் 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அக்டோபர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாரதனா அப்படிங்கிற சேவாஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதோ அதில் செலக்ட் ஆனால் எப்படி எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. ஸோ புக்கிங்ல எல்லாமே வந்து அக்டோபர் மந்த்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரம்மோற்சவம் பற்றி இந்தந்த டேட்ஸ் வரைக்கும் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. அதனால சில புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆனால் தான் நமக்கு தெரியும். ஸோ பிரம்மோற்சவ நாட்கள்லாம் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. மற்ற நாட்களில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 சேவாக்கள் இருக்கும். இதோட புக்கிங் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இதோட புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க. அதே நாளில் மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். இது வந்து 300 தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். யாருக்காவது புரட்டாசி சனிக்கிழமையிலாம் கன்ஃபார்மாக தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வர்ச்சுவல் சேவால ட்ரை பண்ணுங்க. 300 தரிசனத்துல எல்லாம் எரர் வந்துருச்சுன்னா நம்ம திரும்ப ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து தேடுற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வர்ச்சுவல் சேவா வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனா 300 தர்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வர்ச்சுவல் சேவால மேக்ஸிமம் எத்தனை புக்கிங் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். புக்கிங்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்களா, 300 டிக்கெட்ல ஒரு நபருக்கு 300, இதுல 500 பே பண்ணணும். அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு திருமலா அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ புக்கிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா பண்றோமோ அந்த அளவுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கும். வெளியிலாம் அதிக அமௌண்ட் கொடுத்து நீங்க புக் பண்ணாதீங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க. புக்கிங்கோட டிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே சேனல்ல வீடியோ இருக்கு. அக்டோபர் மாசத்துக்கு இதோட புக்கிங் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்றது மூலமா புக் பண்ணக்கூடிய விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான அக்டோபர் மாசத்தோட புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவ நாட்கள்ல இந்த தரிசனங்கள் வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா புக்கிங் டைம்லேயே நமக்கு வந்து அந்த டேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாது. டிடிடி இது வரைக்கும் எந்த அஃபீஷியல் அப்டேட்டும் கொடுக்கல. மேபி புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இது எல்லா புக்கிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த 23ஆம் தேதி மொத்தமாக 3 புக்கிங்ஸ் வந்து இருக்கு. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 300 தரிசன டிக்கெட் அக்டோபர் மாசத்துக்கு ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகக்கூடிய எல்லா தரிசன டிக்கெட்டுக்குமான காமன் ரூம் புக்கிங் சேம் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் பண்றாங்க. திருமலா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தரிசன டிக்கெட் வந்து இருக்கணும். திருப்பதியில அப்படி கிடையாது. அதனால திருமலையில ரூம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் 2 பேத்துக்காவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு ரூம் வந்து புக் பண்ணிக்கோங்க.
மேக்ஸிமம் நம்ம வந்து ரூமோட ஸ்பேஸ் பொறுத்து ஒரு 8 to 10 பேர் வரைக்கும் கூட ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து சேம் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பத்மாவதி அம்மாவாரி கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு யாருக்காவது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கல, நாங்க புக் பண்ண முடியல, ஆனா ஆகஸ்ட்ல தர்ஷன் போற மாதிரி இருக்கு, 300 ரூபாய் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஆஃப்லைன்லேயும் இந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல தான் யார் முன்னாடி சீக்கிரமா நிற்கிறாங்களோ அதை பொறுத்து ஒரு 50லேருந்து 100 டிக்கெட் வரைக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கு. ஸோ 1600 பே பண்ணோம்னா 2 பேர் ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு 2 பேர் 300 ரூபா தரிசனத்தில் சாமி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன் இதுதான். தேவைப்பட்டா புக் பண்ணிக்கிங்க. இதோட புக்கிங் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே காலையில 10 மணிக்கு டிடிடியோட லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் எல்லாம் ஆகஸ்ட் மாசத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துக்கும் அக்டோபர் மாசத்துக்கான டிடிடியோட புக்கிங்ஸோட டீட்டெயில்ஸா இருக்கு. இதுல எதுலையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா? ஸோ இந்த டேட் வரைக்கும் தான் ஓப்பன் ஆகும், இது ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வேணாலும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேருக்கு ட்ரை பண்ணி கேளுங்க. நான் கேட்டதுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி அப்டேட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். 18ஆம் தேதியிலேருந்து இதோட புக்கிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் அக்டோபர் மாதம் புரட்டாசியில் தரிசனம் போகணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தில் 5ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் நமக்கு 3வது 4வது சனிக்கிழமை வந்து வருது. 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பிரம்மோற்சவத்தோட முக்கியமான ஒரு இதான கருட சேவை வந்து நடக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டை ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து வர்ச்சுவல் சேவாவில் டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. 300 ரூபா சப்போஸ் வர்ச்சுவல் சேவாவில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம். ஆனால் 300 ரூபா ட்ரை பண்ணிட்டு திரும்ப வர்ச்சுவல் சேவாவுக்கு வந்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், திருமலைக்கு நீங்கள் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் தரிசனுக்கு போகிறீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ நேற்றுலாம் மழை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் தரிசனத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான குடை எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி ரெயின் கோட்ஸ் தேவைன்னா கொண்டுட்டு போங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறவங்க கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கிங்க. திருமலையில் மட்டும் இல்லை, திருப்பதியிலையும் நேற்று நைட்லேருந்தே கண்டினியூவாக மழையாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மணியோட ஸ்டேட்டஸ். ஸோ மழை வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடை அதே மாதிரி உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நேரடி சர்வதர்ஷனத்துல எல்லாம் போகிறவங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகியிருக்கு. வீக்கெண்ட்ஸில் பிளான் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த வாரம்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அப்டேட் தெரியாமல் கோயிலுக்கு போகாதீங்க, 15 மணி நேரம் காத்திருந்து வெளியில் வந்த பக்தர்கள்ல நாங்களும் ஒருத்தங்க தான். இந்த மாதிரி மழையில் நனைஞ்சு குழந்தைகளோட நின்று சுமார் 20 மணி நேரம் காத்திருந்து சாமி பார்க்க போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது போன்ற தகவல்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மைதான். நாமளுமே வந்து போட்ட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். மழையில் நனைஞ்சிக்கிட்டெல்லாம் நின்னாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்க. ஸோ தரிசனம் வேற வழியில் உங்களுக்கு போய் தான் ஆகணும்னா, பட் இருந்தாலும் இந்த மாதிரி க்ரௌட் இருக்க டைமில் போய் சஃபர் ஆகாமல் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டு. அதே போல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து நேற்று புக் பண்ணியிருந்தோம், தர்ஷன் பார்த்தோம். ஆனால் வீக்கெண்ட் ஹெவி ரஷ் அப்படின்றனால வெயிட்டிங் டைம் ஆல்மோஸ்ட் நாங்கள் 5 மணி நேரம் 300 ரூபா தர்ஷனத்துக்கே வெயிட் பண்ணோம். அப்படின்றதும் நாங்கள் போன டைமில் தூரல் மட்டும்தான் இருந்துச்சு, பெரிய அளவில் மழை இருக்கலை. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களோட சஜஷன்ஸ் கேட்டு நாங்கள் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துல எல்லாமே தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நம்ம முழுக்க முழுக்க சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சிரமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். கீழ் திருப்பதியில் உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் காலையில் 2 மணிலேருந்து கொடுக்குறாங்க. நைட் டைமில் நீங்கள் கவுண்டரை ரீச் ஆகினீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கீழேயே கவுண்டர் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம நடைபாதைக்கு முன்னாடியே கவுண்டர் வந்து சேஞ்ச் பண்ணனால நம்ம முன்னாடியே க்யூவில் நின்று வாங்கிட்டு தான் டோக்கன் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில் பக்தர்கள் நனைஞ்சிக்கிட்டே நடைபாதையில் டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணதோட ஃபோட்டோ தான் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நியர்பையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவுண்டர்ஸில் போயிட்டு டோக்கன் வாங்குறதுக்கும் பிளான் பண்ணுங்கள்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய கவுண்டர் இதுதான். இந்த மாதிரி லைன் வந்து மற்ற கவுண்டர்ஸ்ல எல்லாம் எப்படி லைன் இருக்கோ அதே மாதிரி லைன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஸோ உள்ள வந்து அனுப்புறாங்க. 1 by 1 டோக்கன் வாங்கிட்டு நம்ம வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீவாரிமெட்டில் நடைபாதையில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு ரொம்ப க்ரௌடாக அடிச்சுக்கிட்டு ஜேன்னு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இந்த க்ரௌடுக்குள்ளே போகும்போது நிறைய சிரமங்கள் படுவாங்க. தள்ளி விட்டு முன்னாடி போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தரிசன நேரம் பற்றின தகவல்களோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,797 பேர். 31 கம்பார்ட்மெண்ட்ல தான் நேரடி சர்வதர்ஷனத்தில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா டிடிடி சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரௌட் அப்படின்றது இன்னைய விட நாளைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆயிரும். அதே மாதிரி நாளைக்கு திருமலையில ஆணிவார ஆஸ்தானம் நடக்க இருக்கு. புஷ்ப பல்லக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா நாளைக்கு போறவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இதுதான் இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். ஸோ ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க, பிளான் இருக்கு முன்னாடி அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டை ட்ரை பண்ணுங்க. செப்டம்பர் மாசத்துக்கு ஒவ்வொரு நாட்களுக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசியில ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சென்னையிலேருந்து போற பஸ் டிக்கெட்டும் தர்ஷன் டிக்கெட்டும் ஃபேர் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து புக் பண்ணுங்க. தரிசனத்தை நல்லபடியாக பிளான் பண்ணிட்டு போங்க. உங்களோட தரிசனங்கள் நல்லபடியாக அமையறதுக்கு நம்மளோட சேனல் சார்பில் நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.